இன்னைக்கு என்ன பரபரப்பு தமிழ்நாட்டுல? தமிழ்நாட்டுல நீங்க தான் பரபரப்பு இன்னைக்கு. அப்படியே நான் தான் பரபரப்பா? தூத்துக்குடியில பேசுனீங்களா? ஆமா, உங்க மேல வழக்கு போட்டு அது பெரிய போஸ்டா ஒட்டி பயங்கரமா இருக்கு. தொண்டருடைய எண்ணங்களை சொல்றோம், மக்களுடைய எண்ணங்களை தான் நம்ம பிரதிபலிக்கிறோம். ஆதங்கத்தை நம்ம தொண்டருடைய ஆதங்கத்தை நம்ம வெளியே பொது வாழ்க்கையில இருக்கும்போது இது மாதிரி வரதானே இல்லை. நம்ம நம்ம என்ன சொல்றோம்னா, அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க வளர்க்கறதுல யாருக்கும் ஆட்சேபனை இல்லை. ஓ சரி. ஒரு கட்சியை அடுத்த கட்சியை ஆஃபர் கொடுத்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறது, அதுல பிரச்சனை பண்ணி விடுறது, அவங்களுக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்றது, அப்புறம் நடு ரோட்ல நிக்க வைக்கிறது, சன்மானம் தரேன்னு சொல்லி தன்மானத்தை இழக்க வைக்கிறது, இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான அரசியல் இல்லை. விரும்பி வர்றவங்கள யாரை வேணாலும் ஏற்றுக்கலாம், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த மாதிரி அமைச்சர் ஆஃபர், அதிகார ஆஃபர் கொடுத்து பண்றது இது வரைக்கும் தமிழ்நாடு பார்த்தது இல்லை. அதிமுகவுக்கு எவ்வளவு சோதனைகள் வந்திருக்கு, எத்தனையோ பேர் கட்சி விட்டு போயிருக்கிறாங்க. அதனால கட்சி விட்டு இப்போ தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இதுதான் புதுசா தமிழ்நாடு பார்க்குது. அந்த தொண்டர்களுடைய ஆதங்கத்தை சொல்றோம். நம்ம சட்ட ரீதியா அது எதுனாலும் நம்ம சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. நம்ம சொன்னதையும் வாபஸ் வாங்குறது இல்லை. சொன்னது தொண்டர்களுடைய மனக்குமுறல்களை தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை நிச்சயமா உறுதியாக இருக்கிறோம். அது எதுனாலும் சட்ட ரீதியாகவும் நம்ம சந்திக்கிறதுக்கு தயாராகவும் இருக்கோம். இப்ப நமக்கு என்னன்னா, இந்த ஆன்லைன்ல மதுபான விற்பனை, அது ஒரு அமைச்சர் ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. அந்த ஆன்லைன் மது விற்பனை ஏன் கொண்டு வந்திருக்கோம், என்ன சொல்லியிருக்காருன்னா, கூடுதல் தொகை வசூலிக்கிறாங்க, இந்த 10 ரூபா வசூலிக்கிறத தடுக்கிறதுக்காக நீங்க ஆன்லைன்ல பணத்தை செலுத்திட்டு நீங்க போய் சரக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல கண்டுபிடிப்பு அது. ஆனா இவங்க பணம் ஆன்லைன்ல செலுத்திட்டு கடைக்கு போய் கேட்டா அவங்க எங்களுக்கு அந்த பதிவே வரலன்றாங்க, மெசேஜ். ஆமா, அந்த பதிவு வரணும்னால அவங்களுக்கு வரலன்றாங்க. இதனால நேற்று பாத்தீங்கன்னா ஒரு 10-15 கடைகள்ல அங்கங்க மாவட்டங்கள்ல எல்லாம் பெரிய தகராறு. நான் பணம் கொடுத்துட்டேங்கிறாரு, அவர் எனக்கு செய்தி வரலங்கிறாரு. இப்படி ஒரு முரண்பாடான இது இருக்கு. சாதாரண எப்படி பண்ணுவாங்க? இப்ப சாதாரண நாட்கள் எல்லா பேரும் ஆன்லைன் பண்ண முடியாதுல்ல, குறிப்பிட்ட பேர் தானே அந்த அது ஒரு பக்கத்துல உங்களுக்கு கவலை. நான் என்ன நினைக்கிறேன், ஏன் ஆன்லைன்ல கொடுத்துருக்காங்கன்னா, 51,000 கோடி மதுபான விற்பனையில வருவாயின்னு ஏற்கனவே கடந்த ஆண்டுகள் திமுக ஆட்சியில, ஆமா, அதை இப்ப 56,000 கோடியா உயர்த்தணும்னு பட்ஜெட்ல தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆமா. சோ அந்த விற்பனைகளை அதிகரிப்பதற்காகத்தான் இந்த ஆன்லைன் விற்பனைன்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா, இந்த தொடங்கின ஆன்லைன் விற்பனை தொடங்கின நாள்ல இருந்து 2 நாள் ஆயிருக்கு. 2 நாள்ல 20 லட்சம் விற்பனை அதிகரிச்சிருக்கு. ஆன்லைன் மது விற்பனை கடந்த 7ஆம் தேதி தொடங்கினாங்க. அது இன்னைக்கு 11ஆம் தேதி. அந்த 2 நாள் விற்பனை 7-8 விற்பனை பாத்தீங்கன்னா, அறிமுகம் செய்த முதல் நாளிலே 11.62 லட்சத்துக்கு மதுபான விற்பனை ஆயிருக்குது. 2வது நாள்ல 3000 பதிவுகள், முன்பதிவுகள், அதுல 9 லட்சத்துக்கு விற்பனை ஆயிருக்குது. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், இந்த துள்ளி ஒரு வேலையில ஆன்லைன் மது விற்பனையினால் தமிழ்நாட்டிலே தாலி அறுத்து கண்ணீர் வெடிக்கிற தாய்மார்களின் துன்பத்தை, துயரங்களை நிரந்தர தீர்வு காணுவதற்கு தாவேக அரசு தலைமை தாங்குகிற நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் ஏதேனும் அதிரடி திட்டத்தை செயல்படுத்துவாரா? ஏன்னா ஏற்கனவே 717 கடைகளை பூட்டிட்டுன்றாங்க. ஆமா, அரசு சார்பா கொடுத்துருக்காங்க. ஆனா வருவாய் அதிகரிச்சிருக்கு, விற்பனை அதிகரிச்சிருக்கு. இது 2 முரண்பாடு. நீங்க சொல்ல ஒரு தனியார் மதுபான கூடங்கள் அதிக அந்த எண்ணிக்கை கூடியிருக்குமா? அவரோட இந்த எப்படினாலுமே கடைகளுடைய நம்ம பூட்டுறதுக்கு என்ன காரணம், விற்பனையை குறைக்கணும்ன்றதுதானே காரணம். அப்போ விற்பனை குறையணும்ல. ஆமா, அது அப்ப ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா புள்ளி விவரம் சொல்லுது விற்பனை அதிகரிச்சிருக்கு. அப்ப 717 பூட்டுறோம்னு அறிவிச்சுட்டாங்களே ஒழிய அதை நடைமுறைப்படுத்தினாங்களா அப்படின்றத வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கன்னு சமூக ஆர்வலர்லாம் கேட்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் அது குறித்து எந்த விதமான அறிவிப்பும் வெளியிடல, முழுமையா வெளியிடல. நம்ம 717 எந்தெந்த மாவட்டத்துல எந்தெந்த இடத்துல நாங்க அதை பூடி சீல் வச்சிருக்கிறோம், க்ளோஸ் பண்ணியிருக்கோம்
அப்படின்ற விவரத்தை வெளியிடலாம்ல. அரசுக்கு வந்து புள்ளி விவரத்தை வெளியிடுறது ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியம் இல்லை. ஏற்கனவே நீங்க சொல்லும் போல அதிமுக ஆட்சியில வந்து அம்மா ஆட்சிக்கு எடப்பாடி 5 கடை பூட்டியா வெளியிட்டாங்க. முதல் கையெழுத்து அம்மா வந்து முதல் கையெழுத்தா இது வந்து 500 கடையை பூட்டணும், நேரத்தை மாற்றணும், இதெல்லாம் நடைமுறைப்படுத்தி விற்பனையை குறைச்சாங்க. அதுதான் அதனுடைய நோக்கம். அது குடிகாரருடைய எண்ணிக்கையும் குறைக்கணும், நேரத்தை குறைச்சி எல்லாமே இல்ல கொஞ்சம் ஆடினோ இதாயிரும். ஆமா, இப்ப நேரத்தை அம்மா குறைச்சாங்க, கடைகளுடைய எண்ணிக்கை 9 மணிக்கு 8 மணிக்கு திறந்து அப்ப வேலைக்கு போறவங்க கூட 2 மணி ஆக்குனாங்கல்ல அம்மா. அப்ப வந்து குறையும். காலையிலே போய் குடிகாரன் போய் கடையில போய் விற்க முடியும். ஆமா, அதை வந்து இந்த நேரம் அம்மா வந்து முதல் கையெழுத்தா வந்து போட்டாங்க. இதெல்லாம் கடந்த கால வரலாறு. இப்ப இருக்கிற தாவேக அரசுக்கு வரலாறதை விட தகராறு தானே முக்கியமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஆன்லைன் விற்பனையை வந்து செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சொல்லிங்க ரேஷன் கார்டு இது வாங்கணும் சொன்னீங்க நீங்க. ஆமாங்க, நீங்க வந்து இப்ப எல்லாருக்கும் வந்து எல்லாம் கிடைக்கணும்னு சொல்றீங்க. அப்படின்னா நீங்க வந்து பொது விநியோக திட்டத்துல வந்து ஆன்லைன்ல வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அது இன்னும் வந்து ஆரோக்கியமா இருக்கும். இது நவீன தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம். அங்கதான் ரேகையே பதிய முடியல. இன்னொரு விஷயம், இந்த சின்ன விஷயம், அந்த ரேஷன் கடை ஏற்கனவே நீங்க தொடர்ச்சி அப்படி அரிசி விலை கூடி இருக்கு நீங்க சொல்லிட்டு. ஆமா, இப்ப ரேஷன்ல வந்து அரிசி வச்ச குவாலிட்டி இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப அதை வந்து அக்கறை செலுத்துறதுக்கு இப்ப வந்து நீங்க அரிசியை வந்து பயன்படுத்தவே முடியல. தரம் இல்லாத அரிசி, விலை இல்லாத அரிசி வந்து அம்மா கொண்டு வந்தாங்க 20 கிராம். அப்போ வந்து அரிசி தரங்கள் எப்படி இருந்தது? அதனாலதானே பசி பட்டினி, எங்கேயாவது பட்டினி சாவு நடந்தது. எங்கேயாவது ஒரு புள்ளி விவரத்தை நீங்க சொல்லுங்க பாக்கலாம். பட்டினி சாவு அன்னை தமிழகத்துல இல்லாததுக்கு என்ன காரணம் சொல்லுங்க. இந்த 20 கிலோ விலை இல்லாத அரிசி பொது விநியோக திட்டத்துல 2,18,00,000 குடும்பங்களுக்கு கிடைக்குதுல்ல. ஆமா, அதை இப்ப வந்து நம்ம இது பண்ணணும். நேத்துதான் சட்டசபையில அது மாண்புமிகு அமைச்சர் வந்து இந்த மாதிரி சன்ன ரக அரிசியை கொடுக்கறதுக்கு முதல்வர் உத்தரவு போட்டிருக்கிறாரு அப்படின்னு ஒரு புதிய செய்திய சொல்லியிருக்காரு. அது நடைமுறையில என்னைக்கு வரப்போகுது, எப்ப அது வந்து செயல்படுத்த போறாங்க? அந்த குவாலிட்டி, இந்த அரிசி குடி இதை கொஞ்சம் நல்ல குவாலிட்டி மக்கள் அரிசிக்கு ஆதார விலையும் கரும்புக்கு ஆதார விலையும் உயர்த்தி கொடுத்துருக்காங்க. சரி, அந்த விவாதத்தின் போது ரேஷன் அரிசியை யார் சாப்பிட முடியாத நிலை இருக்குது. அதனால எங்க முதல்வர் வந்து விஜய் அவர்கள் வந்து உத்தரவு போட்டிருக்காரு, தரமான அரிசி கொடுக்கணும். அவங்க ஒத்துக்கிறாங்க. தரம் இல்லாத அரிசியா அந்த 3 மாசம் கொடுத்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு ஏற்கனவே இருந்த ஆட்சியினுடைய இது வந்து தொடர்ச்சி தான். இது அது ஏற்கனவே இந்த திமுக ஆட்சியினுடைய நீச்சி தான். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல அப்படின்றத ஒப்புதல் வாக்குமா கொடுத்துட்டு உயர்தர சன்னரக அரிசியை வந்து நாங்க கொடுக்கறதுக்கு முதல்வர் உத்தரவிட்டிருக்காரு. அதுக்காக தான் இந்த விளைச்சல் அதிகரிக்கிறதுக்காகவும் இதை உற்பத்தியை பெருக்கிறதுக்காகவும் இந்த ஆதார விலையை உயர்த்தி கொடுத்துருக்குறோம். ஆனா அவங்க அறிவிச்சது வந்து 3,500 ரூபாய் அறிவிச்சாங்க. இங்க டன்னுக்கு 4,500 ரூபாய் கரும்புக்கு அறிவிச்சாங்க. ஆனா இப்போ தொடக்கத்துல நாங்க இதை தர்றோம் அப்படின்னு ஒரு செய்தி வந்து நேற்று அறிவிப்பு முதல்வர் கொடுத்துருக்காரு. அதே போல நேற்று வந்து நமக்கு தமிழ் தாய் வாழ்த்து முதலிடத்துல இருக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. சட்டசபையினுடைய மாண்புமிகு பேரவையினுடைய தீர்மானம்ன்றது எல்லோருக்கும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துது. அதே நேரத்துல இதுக்கு வந்து இன்றைக்கு ஒரு சட்ட வடிவம் கிடைக்குமா, சட்ட பாதுகாப்பு கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு விவாதத்துல இருக்குது. அதையும் இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று இன்றைய துள்ளி வருவதில் பல்வேறு விவரங்களை நம்ம அலசி ஆராய்ந்திருக்கிறோம். எல்லாமே மக்கள் அக்கறையின் மீது தானே தவிர மக்கள் மீது இருக்கிற அக்கறையின் காரணமாகத்தான் இந்த விவாதங்களை நம்ம முன்னெடுக்கிறோம். இது அரசின் கவனத்துக்கு சென்று இதுக்கு தீர்வு கண்டா நமக்கு மகிழ்ச்சி, நம்ம வரவேற்கிறோம், இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். அவர்கள் வந்து அதை பொருட்படுத்தலைன்னு சொன்னா இது வந்து அதுக்குரிய தீர்வுகளையும் அதுக்குரிய எதிர்வெளிகளையும் மக்கள் நிச்சயமா பாடம் போட்டார் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.